சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு கூட்டம் நடக்கு 2014 நினைக்கிறேன். பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே இப்போ அவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர் பெயரையும் எப்படி கடவுளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதிக்கிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். நிறைய எழுதிட்டாங்க. 2014 சென்னை பல்கலைக்கழகத்தில் தொடங்கினாங்க. அந்த 2014 கூட்டத்துக்கு நான் போனேன். அங்கே போகும்போது ஒரு வலதுசாரி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. கோயம்பேடு அப்படின்னா என்ன, இங்கே இருக்கிற கோயம்பேடு இருக்குல்ல, கோயம்பேடுனா என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நான் அந்த கூட்டத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் கவுண்டர் பண்ணணும் அந்த கூட்டத்தில். அப்போ கோயம்பேடை பற்றி அவர் விளக்கம் சொல்கிறாரு. ஒரு சிவபெருமான் இருந்தார், அந்த பக்கமாக அவர் வந்தார். ஒரு நாரை நின்றுச்சு, அதுக்கு கண்ணு தெரியாது. அப்போ ஏய் நாரையே கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு ஏதோ ஒரு கதையை சொல்லி சிவன் அது சார்ந்து நாரை, அதுக்கு ஒரு கண்ணு வந்துச்சு, அந்த கண்ணு நாரைக்கு கண்ணு குருடு, இப்படிங்கிற ஒரு கதையை வச்சு அதை இறைவனுக்கு அது கோயன் அப்படிங்கிற பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லிட்டு இருந்தார். அப்போ நான் திரும்ப அதுக்கு நீங்கள் எதுவும் சொல்கிறீங்களான்னு நான் கவுண்டர் பண்ணேன். இல்லை, இது ஒரு இயற்கை சார்ந்த பெயர். கோயம்பேடு அப்படிங்கிறது அன்னைக்கு நீர்நிலைகள் நிறைந்திருந்த இடம். அந்த நீர்நிலைகள் நிறைந்திருந்த இடத்துல நாரைகள் மீனை குத்துறதுக்காக குளத்தில் நிற்கணும். இதை வெள்ளைக்காரங்க பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, நாரைக்கு அமைதி பறவை ரொம்ப நேரம் நின்று மீனை குத்தும், அதனால அதுக்கு குவைட் பேட் அப்படின்னு பேர் வச்சாங்க. எது பேடு பேடு அப்படின்னு சொன்னாலும் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பறவை பேடு இருக்குல்ல, அது தமிழிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை தான். ஏன்னா பேடு அப்படின்னு சொன்னாலே பறவைன்னு தான் அர்த்தம். நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு அப்படிங்கிறது பாட்டு. நீங்கள் பேடுன்னா பறவை, அப்போ ஒரு அமைதி பறவை குவைட் பேடு அப்படிங்கிறது தான் நம்மால் கண்டக்டர் கோயம்பேடுன்னு மாற்றி விட்டாங்க. இதுதான் சார் இதுக்கு வந்தது. சிவபெருமான் பாவர் சார், அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, விட்டு தொலைங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் இதிலிருந்து இதை சொல்கிறேன். இதே மாதிரி சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய 10 இடத்துலையும் சொல்லிட்டேன். இங்கே நம்ம கத்திப்பாறானா என்ன, அதுனா என்ன, இதுனா என்னன்னு சொல்லி முடிச்சிட்டேன். சார் இதை ஒரு புத்தகமாக நீங்கள் எழுதி மீண்டும் தெருவில் பிச்சை இருங்க சார் அப்படின்னு ஒரு ஆள் அங்கே ஒரு ஆலோசனை சொல்கிறார். ஏற்கனவே எழுதின 8 லட்சத்துக்கே வழி என்னன்னு தெரியாமல் இருக்கு.